முக்கிய செய்தி. முதலமைச்சர் விஜய் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜனுக்கு 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முதலமைச்சர் விஜய் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற வழக்கில் தற்போது 3 பேருக்கு நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கூடிய இளையராஜா அவர்களை செல்போனில் தொடர்பு கொண்டு பேரம் பேசியதாகவும் அவரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக திருநாவுக்கரசு என்ற நபர் முதலில் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக திருநாவுக்கரசு என்ற நபர் செல்போனில் தொடர்பு கொண்டு முக்கிய கட்சியின் பிரமுகர் மூலமாக தான் பேசுவதாகவும், வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது ஆளுங்கட்சி உறுப்பினராக நீங்கள் இருந்தாலும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நீங்கள் வாக்கெடுப்பின் போது நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு 35 கோடி வரை தருவதாக ஆசைவாதி காட்டியிருப்பதாகவும், ஆனால் தான் விருப்பமில்லை கூறியவுடன் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் மிரட்டும் துணியில் அவர்கள் பேசியதாகவும், மக்கள் பணியை செய்யக்கூடாது என்பதற்காகவும் தனது பேச்சுக்கு உடன்பட மறுத்ததுனால தனக்கும் தனது குடும்பத்திற்கும் அச்சுறுத்தி விடுக்கும் திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் ஆணையர் அமுல்ராஜ் அவர்கள் சந்தித்து ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் தான் அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு என்ற நபர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் பின்னணியில் செயல்பட்ட திருச்சியை சேர்ந்த நரேஷ் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜ் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட அவர்கள் தற்போது மருத்துவ பரிசோதனைக்கு பிறப்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அந்த மூவருக்கும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பதற்கான உத்தரவினை பிறப்பித்ததை அடுத்து தற்போது பலத்த பாதுகாப்போடு அந்த 3 நபர்களும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை விசாரணையில திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கூடிய செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் கூடிய அசோக்குமாரும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிரியான நரேஷ் என்பவரை சென்னையில் சந்தித்து அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் தான் திருநாவுக்கரசு மூலமாக சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் நடைபெற்றிருப்பதாகவும், சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா தவிர்த்து 12 பேரிடம் இவர்கள் பேரத்தை பேசியதாகவும், 35 கோடி முதல் 50 கோடி வரை அவர்கள் பேரத்தில் ஈடுபட்டதாகவும், கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இது போன்று அவர்கள் பேரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சி அமைக்கும் பணியில் அவர் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து புகார்கள் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தான் தற்போது இளையராஜா கொடுத்த புகாரில் இந்த 3 நபர்களும் கைது செய்யப்பட்டார்கள். 3 பேருக்கும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசு, நரேஷ் மற்றும் மற்றொரு நபரான 3 நபர்களுக்கும் வருகின்ற 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பித்து உத்தரவை எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மற்றவர்கள் இன்னும் மேலும் 3 நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இது தொடர்புடைய சில நபர்களிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கரூரில் வைத்து 2 நபர்களும், சென்னையில் வைத்து பாலாஜி என்ற நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மேலும் சிலரிடம் ரகசிய இடத்தில் வைத்து துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும், அவர்களுக்கு இந்த வழக்கில் என்னென்ன தொடர்புகள் இருப்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, நரேஷ் உள்ளிட்டவரிடம் பல்வேறு ஆடியோக்களை கைப்பற்றியிருக்கிறார்கள், வாட்ஸ்அப் உரையாடல்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். பண பரிவர்த்தனை இவர்களுக்கு பணங்கள் கொடுத்து இடைத்தரகராக செயல்படுவதற்கு, இந்த சட்டமன்ற உறுப்பினர் வாங்குவதற்கு இடைத்தரகராக செயல்படுவது தொடர்பான அந்த பண பரிவர்த்தனைகளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது அவர்களுக்கு விடுக்கப்பட்டு புழல் சிறைக்கு அழைத்து செல்லக்கூடிய பணியில காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள்.